ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபுல் லன்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மொச்சக்கொட்டை போட்டு மொச்சன்னு சொல்லுவாங்க, அந்த காஞ்ச மொச்சை அது போட்டு வந்து குழம்பு வைக்க போகிறேன். அது முருங்கைக்காய் போட்டு அப்புறம் கீரை பொரியல் பண்ண போகிறேன். அப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட லன்ச்சு. இப்போது காலையிலைக்கு வந்து நேற்று ரைஸு கொஞ்சம் மீந்ததில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லோரும் புளியோதரை கொஞ்சம் கலரி எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். மதியத்துக்கு வந்து கீரை பொரியல் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கடுகு ஒரு அரை ஸ்பூன், சிறுக்கீரை கடையில் வாங்கினது சிறுக்கீரை, மேலே கொஞ்சம் தண்டுக்கீரை பறிச்சிருந்தேன் செடியிலேருந்து, அதையும் சேர்த்து மொத்தமாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அலசிட்டு. இப்போ இதில் வந்து கடுகு பொடிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து 4 பல்லு பூண்டு, நல்லா பெரிய பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், போட்டுடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பூண்டு போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதில் இது லேசாக வதங்கினோன்னா நம்ம கீரையை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு, பாதி. ஏன்னா நம்ம கீரையும் போட போகிறோம். கீரை வந்து மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா அதோட கலர் மாறிடும். அதனால் நம்ம அப்படியே போட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இப்போ கீரை ஃபுல்லாக சேர்த்தாச்சு. உப்பு வந்து ஒரு சிலர் வதங்கினதுக்கப்புறம் பார்த்து போட்டுக்கிறது இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போயே சேர்த்துறேன். ஆனால் கீரை வதங்கும் போது குறையும், அதனால் பார்த்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கையில் தெளிச்சாப்பில் பாருங்கள், நான் கை வச்சு தெளிச்சாப்பில் சேர்த்துக்கிறேன், 2 கை. ஓகேவா? அவ்வளோதான். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா, ஏன்னா இது ரொம்ப அப்புறம் வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு வெந்தால் போதும். அதனால் இந்த தண்ணி இதுக்கு போதும். கொஞ்சம் லேசாக வதங்கின உடனேவே தண்ணி தெளித்து வதக்கின உடனேவே இந்த பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சு. ஆனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இது பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு 1/2 மூடி தேங்காய் போடலாம். எனக்கு அவ்வளோவா தேங்காய் பிடிக்காது, அதனால் நான் வந்து கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து அப்பளம் பொரிச்ச எண்ணெய் தான். அதில் வந்து வடகம், கொஞ்சம் கடுகு, வடகம் போடுறதுனால தனியாக வந்து வெந்தயம்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச சாம்பார் வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு, நல்லா காஞ்சிட்டதுனால நான் எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், அப்பளமும் பொரிச்சு வச்சுட்டாங்க கேப்பில். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி, வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி வந்து 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நிறைய போட்டால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருக்கோம். உப்பு கொஞ்சம், நான் கல் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், நிறையெல்லாம் சேர்க்கலாம். மொச்சக்கொட்டை மட்டும் ஆல்ரெடி வந்து வேக வச்சுட்டேன் உப்பு போட்டு. இப்போ இது வந்து தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் அரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கீரை பொரியல் பண்ணேன் இல்லையா, அது வந்து தண்டுக்கீரை, அதோட தண்டு இருந்தது. அதில் வந்து இப்போ பாருங்கள், அந்த ஒரு தண்டு கூட வந்து அரைச்சி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த காய்கறியை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன் நடுவில், அது இல்லாமல் அந்த காய்கறிலையும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்து இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ அந்த காய்க்கு வந்து 1/2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். உப்பு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் புளி, லெமன் சைஸ் கூட வேண்டாம், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி இருந்தால் போதும், ஊற வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கும்போது ஊற்றலாம். இப்போ கொஞ்ச நேரம் இந்த காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். பயங்கர ஸ்மெல் வருது, குழம்பு கொதிக்கிறது. இங்கே பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும், பச்சை ஸ்மெல் போகணும். இங்கே வந்து நான் இந்த பாருங்கள் மொச்சக்கொட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, இது இதில் சேர்த்துடலாம்.
வேணுன்றவங்க தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். நாங்கள் தேங்காய் விடலை. இப்போ இது கூட சேர்ந்து மொத்தமாக நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். வெந்து காயெல்லாம் கொஞ்சமாக புளி ஊற வைக்க சொன்னேன் இல்லையா, அதோ பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக தான், நெல்லிக்காய் சைஸோட கம்மியாக தான் கொஞ்சமாக இந்த புளியை வந்து அதில் சேர்த்துடலாம். நான் ஃபோனில் எடுக்கிறதுனால சேர்த்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா தலை கொதிச்சது பாருங்கள். எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு, காய் எல்லாமே வெந்து போச்சு. இவ்வளோதான். இந்த குழம்பு வந்து வச்சு செஞ்சு பாருங்கள். மொச்சை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் இப்போ தூவிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து வச்சு அவ்வளோதான். சூப்பராக நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாய்.